இன்னைக்கு காலையில் யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு மார்னிங் டாஸ்க் வந்துச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு முத்துக்குமரன் வந்து எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள்லாம் வந்து ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையோன்னு இப்போ ரொம்ப தோணுது. இப்போ நான் ரொம்ப ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன். ஓடணும் ஜெயிக்கணும்னே ஓடிட்டு இருந்துட்டேன். இங்கே வந்து உங்கள் எல்லாரோட கதையை பார்க்கும்போது தான் அம்மா அப்பா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிட்டுருக்கலான்னு தோணுது. எங்கள் அப்பா வெளியூரில் இருந்தார், தங்கச்சி காலேஜுக்கு வேறு ஊருக்கு படிக்க போயிட்டா, நான் வேறு ஊருக்கு வந்துட்டேன். அம்மா முக்கால்வாசி நாள் தனியாகவே இருந்திருக்காங்க. அம்மா வந்து அதிகமாக அடுத்த வீட்டில் போய் புரணி பேசுகிற மாதிரிப்பட்ட ஆள் கிடையாது. டிவியும் பார்க்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே தனிமையிலே இருந்திருக்காங்க. எங்களை பற்றி யோசிச்சு நாங்கள் அவங்களுக்கான நேரத்தை செலவு பண்ணாமல் போயிட்டோம். அப்பா எப்போவுமே அன்பை வந்து நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்து காட்டுவார். அம்மா வந்து அன்பை வந்து சமைச்சு கொடுத்து காட்டுவாங்க. ஸோ அம்மா வந்துட்டு எப்படின்னா, ஒரு தடவை நான் வந்து சென்னையிலேருந்து காரைக்கால் அந்த பக்கத்து ஊருக்கு ஏதாவது வேலை விஷயமா போனேன்னாவே வீட்டில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு நைட்டே சென்னை கிளம்பிடுவேன். அப்போ நான் போகிறப்போ ஒரு நாள் காலையில் லேட் ஆகிடுச்சு. அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. இல்லை வேணாம்மா, டைம் ஆயிடுச்சுன்னு. அப்போ அம்மா இந்த பாதாம் முந்திரி இந்த மாதிரி நட்ஸு கொடுத்து டேட்ஸ் இருந்தது. நான் சாப்பிட்டுட்டு போயிட்டேன். திரும்ப நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு அது சாப்பிடும்போது தான் பார்க்குறேன், அந்த டேட்ஸில் விதை இருந்துச்சு. அப்போ பிள்ளை சாப்பிட்றோம், விதை குத்திடக்கூடாதுன்னு அம்மா விதை வர எடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி இப்படி தான் எங்கள் அம்மா அன்பாக இருந்திருக்காங்க. இனியும் முடிஞ்சும் போய் ஓட தான் போகிறோம். எனக்கு கனவு ரொம்ப பெருசாக இருக்குது, நிறையா ஓடணும். ஆனாலும் அம்மா அப்பாக்களோட கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் 2 கிறுக்கனுங்க இருக்காங்க, அந்தோனி, அஸ்வின். அவனுங்க 2 தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. கண்டிப்பாக அவனுங்களே மிஸ் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் எல்லாருமே என்னை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அன்ஷிதா அழுதாங்க, ஜாக்லின் அழுதாங்க. 26 வயசு ஆகுது, இன்னும் அம்மா மடியில் படுத்து ஒரு நாள் கூட தூங்கினதில்லை. இப்போ தான் அதோட அருமைலாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கு தான் இவங்கெல்லாம் அழுவாங்க. அவர் சிரிச்சுட்டே தான் சொன்னார். பட் நிறைய ஹவுஸ்மேட்ஸ் அதை அழுதுகிட்டே கேட்டாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது அவரோட ஸ்டோரி. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.